இன்னைக்கு ஒரு ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாலர் தோசை தான் பண்ணியிருந்தேன். 1 கப் அளவுக்கு மைதா, 1 முட்டை, 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 ஏலக்காய். கூட தேவைக்கு பாலும் சேர்த்து மிக்ஸியில அடிச்செடுத்தா வேற எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுருவாங்க. கூட ஃப்ரூட்ஸுக்கு ஆப்பிளும் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அடுத்தது இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி பண்றதா தான் பிளான். ஆனா இது ஃபுல்லாவே பிரியாணி வச்சோம்னா நைட்டுக்கு குழம்பு பண்ணணும். அது மட்டும் இல்லாம மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் பிரியாணி பண்ணணும்னா அதுக்கும் டைம் இல்ல. இன்னொன்னு காலையில ஹஸ்பண்டுக்கு இடியப்பத்துக்கு ஒரு குழம்பும் வச்சு கொடுக்கணும். ஆத்துல இறங்கியாச்சு, இனி எப்படியாவது கரை சேரணும்னு நினைச்சிட்டு குக்கர்ல ஆயில் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கூட எடுத்து வச்ச மட்டனையும் போட்டு 4 விசில் போட வச்சுட்டேன். அதே நேரத்திலேயே பிரியாணி பண்ற பாத்திரத்தை எடுத்து ஆயில் விட்டு கருவா, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா, மல்லி, புதினா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு 1 லெமன் ஜூஸையும் 1/2 கப் தயிரையும் சேர்த்து கூட சான் மசாலாவும் போட்டு விட்டுட்டு வேக வச்ச மட்டன் குழம்புல 3/4 வாசி பிரியாணிக்கு போட்டு விட்டுட்டு பிரியாணிக்கு காரம் வேணுங்கிறதால 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை போட்டுட்டு தேவைக்கு தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் குக்கர்ல மீதி வச்சிருந்தோம்ல அந்த மட்டன் குழம்பு, அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மட்டன் குழம்பா ரெடி பண்ணியாச்சு. பிரியாணிக்கான குழம்பு கொதிக்க தொடங்கினதும் அரிசியை போட்டு விட்டாச்சு. இது வேகிற நேரத்துக்குள்ளால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இடியப்பமும் மட்டன் குழம்பும் கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தா ஓரளவு வந்தாச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டு அப்படியே தம்ல 5 நிமிஷம் வச்சுட்டு அவசர அவசரமா வெஜிடபிளை கட் பண்ணி வச்சு ஆபீஸுக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்படி இன்னைக்கு ஹரிபரியா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.